Home Education Center. So today is day 8 of UPSC 2025. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா taxes and subsidies. So taxes அப்படினா என்னன்னா இது ஒண்ணும் இல்ல, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் பிசினஸ் ஆர் எனி ஆர்கனைசேஷன்ஸ் மேல வந்து ஒரு இம்போஸ் பண்ற ஒரு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் தான் வந்து taxes. ஸோ இந்த டாக்ஸஸ் வந்து எதுக்காக இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் மேன் ஒரு ஆர்கனைசேஷன் மேலே ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வெல்த் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் எக்கனாமியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் பப்ளிக் குட்ஸுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த டாக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. இப்போ டாக்ஸஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது, இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது. டைரக்ட் டாக்ஸஸ் என்ன அப்படின்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ் and wealth tax abolished in 2015 and capital gain tax. Indirect taxes la enna irukna, GST irukku, customs duty, excise duty, idu ellame indirect taxes. Taxes la enna reforms vandirukku appadina, GST namak 2017 la goods and service tax vandirukku. Idu edukkaga appadina, so various indirect taxes ellame merge panni ஒரு unified market வந்து create பண்ணிருக்காங்க. so அதுக்காக தான் இந்த GST. Next, corporate tax cut 2019 la corporate companies oda taxes வந்து 22% வரைக்கும் reduce பண்ணிருக்காங்க. Next வந்து subsidy. இந்த subsidy எதுக்காக அப்படின்னா, so government வந்து subsidy ஒரு individual, ஒரு industry இல்ல ஒரு businessmansக்கு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு economic activities வந்து encourage பண்ற விதத்துல இந்த subsidies வந்து கொடுக்குறாங்க government. இதில் என்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா, ஃபுட் சப்சிடி. ஃபுட் சப்சிடி அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலயமா நமக்கு வந்து ரேஷன் கடைகள்லேருந்து நமக்கு ரைஸ் அண்ட் சுகர்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு கம்மியான விலையில் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஸோ யூரியா மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து குறைஞ்ச விலையில் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படுது, விச் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடி. அண்ட் எலக்ட்ரிசிட்டி சப்சிடி. ஸோ நமக்கு ஆப்வியஸாக தெரியும், 100 யூனிட் மேலே போனால் தான் இப்போ வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பே பண்ணணும். லெஸ் தென் 100 யூனிட் நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோன்னா we no need to pay electricity bill. ஸோ இது ஃபார்மர்ஸ்க்கும் இதே மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, which is called electricity subsidy. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் சப்சிடி. ஸோ இந்த சப்சிடியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இதை ப்ராப்பராக ரெகுலரைஸ் பண்ணலன்னா ஃபிஸ்கல் பர்டன் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் லீக்கேஜஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி. லீக்கேஜஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா, நமக்கு பிடிஎஸ்லேருந்து வர நமக்கு பொருட்கள் நமக்கு சரியாக கிடைக்காம போகலாம். அது மூலயமா நமக்கு கரப்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சப்சிடியோட ரீஃபார்ம். ஸோ ரீஃபார்ம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா நமக்கு உஜ்வாலா ஸ்கீம்ஸில் வந்து எல்பிஜி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி வந்து நமக்கு ரூரல் ஏரியாஸில் உமனுக்கு டைரெக்டாகவே கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பொல்யூட்டிங் ஃபியூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுலேருந்து இதை வந்து தடுக்கும். ப்ளஸ் வந்து லீக்கேஜஸ், சப்சிடி லீக்கேஜஸ் ஆகாமையும் இது வந்து தடுக்கும். And that's all about today's topic, and subscribe to Home Education Center. We will look for another topic on tomorrow, and bye.